கிபி 33ஆம் ஆண்டு. எருசலேம் நகரமே ஒரு மனிதனுக்காக காத்திருக்கிறது. வரலாற்றையே இரண்டாக பிரித்த அந்த ஒரு வாரம் ஒரு வெற்றியோடு ஆரம்பித்து ஒரு மரணத்தில் முடிந்து ஒரு மகா பெரிய அதிசயத்தில் நின்றது. வாருங்கள், அந்த பயணத்திற்குள் செல்வோம். ஒலிவமலைக்கு அருகில் உள்ள பெத்பகே ஊருக்கு இயேசு வருகிறார். அங்கிருந்து 2 சீடர்களை அனுப்பி கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதன் குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எவராவது கேட்டால் ஆண்டவருக்கு இது தேவை என்று சொல்லுங்கள் என்கிறார். சீடர்கள் கழுதை குட்டியை கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலங்கிகளை போடுகிறார்கள். தீர்க்க தரிசனத்தின்படி இதோ சமாதானத்தின் ராஜா எளிமையின் உருவாய் ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். இயேசு நகரத்தை நோக்கி வர வர மக்கள் கூட்டம் பெருகுகிறது. லாசருவை உயிரோடு எழுப்பியவர் இவர்தானே, பார்வையற்றோருக்கு பார்வை அளித்தவர் இவர்தானே என்ற ஆவலில் மக்கள் ஓடி வருகிறார்கள். மக்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரிக்கிறார்கள். பேரீச்ச மரக்கிளைகளை வெட்டி கைகளில் ஏந்துகிறார்கள். அந்த வீதியே ஒரு பச்சை நிற கடலாய் மாறுகிறது. ஓஷன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. ஆர்ப்பரிப்புகளுக்கு நடுவே இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறார். எருசலேமே, உனக்கு கிடைக்க வேண்டிய சமாதானத்தை நீ அறியாமல் போனாயே என்று அங்கலாய்க்கிறார். அந்த மகிழ்ச்சியில் ஒரு தெய்வீக துக்கம் கலந்திருக்கிறது. எருசலேம் நகரத்திற்குள் நுழையும் போது நகரமே அதிர்கிறது. யார் இவர் என்று மக்கள் கேட்க, இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று கூட்டம் பதில் சொல்கிறது. மறுநாள் காலை இயேசு பசியாயிருந்தார். வழியோரத்தில் இலைகள் நிறைந்த ஒரு அத்திமரத்தை கண்டார். ஆனால் அதில் கனிகள் இல்லை. இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று அவர் சொல்ல அந்த மரம் காய்ந்து போனது. தேவாலயத்திற்குள் நுழைந்த இயேசுவின் கண்கள் சிவக்கின்றன. அங்கே ஜெபத்திற்கு பதிலாக வியாபாரம், புறா விற்கிறவர்களின் இருக்கைகளையும் காசு மாற்றுகிறவர்களின் மேசைகளையும் அவர் கவிழ்க்கிறார். என் வீடு ஜெப வீடு எனப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று முழங்குகிறார். குவிஸ் டைம். இயேசு தேவாலயத்தை என்னவென்று அழைத்தார்? ஏ, கள்ளர் குகை. பி, ஜெப வீடு. சி, ஓய்வுதலம். யோசித்து கமெண்ட்ல பதில் சொல்லுங்கள். கோபத்திற்கு பின் ஒரு மகா பெரிய அமைதி. குருடர்களும் சப்பானிகளும் அவரிடம் வந்தார்கள். அவர்களை அவர் குணமாக்கினார். சிறுபிள்ளைகள் இப்போதும் ஓசன்னா என்று பாடிக்கொண்டிருந்தார்கள். செவ்வாய்க்கிழமை காலை இயேசு மீண்டும் தேவாலயத்திற்குள் நுழைகிறார். முந்தின நாள் அவர் செய்த அதிகாரமிக்க செயல்களால் ஆத்திரமடைந்திருந்த மத தலைவர்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். எந்த அதிகாரத்தினால் நீர் இவற்றை செய்கிறாய் என்று அவர்கள் கேட்க, இயேசுவோ தன் பரலோக ஞானத்தால் அவர்களை மௌனமாக்குகிறார். அவர்கள் அவரை அரசியலில் சிக்க வைக்க முயன்றார்கள். ஈராயனுக்கு வரி கொடுப்பது நீதியா என்று கேட்டார்கள். ஒரு வெள்ளிக்காசை கையில் ஏந்திய இயேசு, ஈராயனுடையதை ஈராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று பதிலளித்தார். அந்த ஞானத்தை கண்டு அவர்கள் பிரமித்துப் போனார்கள். விவாதங்களுக்கு பின் இயேசு காணிக்கை பெட்டியின் அருகே அமர்ந்தார். செல்வந்தர்கள் தங்கள் பெருமையை காட்ட அதிகப்படியான பணத்தை போட்டார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவையோ தன்னிடமிருந்த கடைசி 2 காசுகளை மட்டும் போட்டாள். அவளுடைய அந்த சிறு காணிக்கையே எல்லாவற்றையும் விட பெரியது என்றார் இயேசு. தேவாலயத்தை விட்டு வெளியேறுகையில் அதன் பிரம்மாண்டமான கற்களை சீடர்கள் வியந்து பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ, இந்த கற்கள் ஒவ்வொன்றும் இடிக்கப்படும் காலம் வரும் என்று அதிர்ச்சியூட்டும் உண்மையை கூறினார். பின்பு அவர் ஒலிவமலைக்கு சென்றார். அங்கே அமர்ந்து கீழே மின்னிக் கொண்டிருந்த எருசலேம் நகரத்தை பார்த்தார். எப்போது முடிவு வரும் என்று கேட்ட சீடர்களுக்கு வரப்போகும் அடையாளங்களை விளக்கினார். சூரியன் மறைந்தது. எருசலேம் இருளில் மூழ்கியது. ஆனால் அந்த இருளை விட கொடிய ஒரு சதித்திட்டம் நகருக்குள் உருவாகிக் கொண்டிருந்தது. அடுத்த பாகத்தில் யூதாஸின் காட்டிக் கொடுத்தல் மற்றும் இயேசுவின் கடைசி இரா போஜனம். தவறாமல் காண இப்போதே பின்தொடருங்கள்.